நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியிலும் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு 1:17. இங்கே நம்ம பார்க்குறோம், யாக்கோபு அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார். சங்கீதம் 85:13 இப்படி சொல்லுகிறது. 12:13 பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் நன்மையானது தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்கும். பாருங்க, நன்மையெல்லாம் ஆண்டவற்றிலிருந்து தான் வருகிறது. அது பரத்திலிருந்து தான் வருகிறது. பரத்திலிருந்து வருகிறது. தீமையாகவும் சாத்தான்றிருந்து வருகிறது. ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை எங்கே வச்சார்? அந்த மரத்தை ஏதேன் தோட்டத்தில் வச்சார். இதை நீ சாப்பிடுகிற நாளில் சாவே சாவாயின்னு சொல்லிட்டார். நன்மை தீமை அறியத்தக்க. அதை சாப்பிடாம இருந்தா நிச்சயம் ஆதாம் செத்திருக்க மாட்டான். இன்னைக்கு வரையும் மனு குலத்தில் மரணம் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? நன்மையானதெல்லாம் ஆண்டவர் தருகிறார். நன்மை மனைவியை கண்டிடுகிறோம், நன்மை கண்டிடுகிறான். இன்னும் திருமணம் ஆகலையா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை மனைவியாகி நன்மை தருகிறார், கணவனாகி நன்மை தருகிறார், பரத்திலிருந்து தருகிறார். கண்டிப்பாக தருவார். ஐயோ ஒன்றுமே இல்லையா, வெறுமையாக இருக்கீங்களா, உதவிக்கு ஆள் இல்லையா, பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார், நன்மையானதை தருகிறார், வரங்களை தருகிறார், வாழ வைக்கிறார். ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஒத்த வரமும் இல்லை, 9 வரம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வரங்களை தந்து வாழ வைக்கிறார், கிருபையை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கு எல்லா ஒத்தாசை பரத்திலிருந்து வருகிறது. திருமண காரியமா, வேலை காரியமா, படிப்பு காரியமா, உதவி காரியமா, ஊழிய காரியமா, உங்களுக்கு எங்கேருந்து வருது? நன்மைகள் பரத்திலிருந்து வருகிறது. எல்லாத்துக்கும் அவரே நோக்குங்கள். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஏன்னா எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. பரலோகத்தில் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. சரீரத்தில் அவயங்கள் பழுதாக இருக்கா? அவர் புது அவயத்தை வைத்திருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு தருவார். எத்தனையோ பேருக்கு புது கிட்னியாக மாற்றிருக்கார். 2 கிட்னியும் ஃபெயிலரு, புது கிட்னியை தந்திருக்கார். பரலோகத்தில் எல்லாமே இருக்குங்க. சிருஷ்டிக்கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆகவே உங்களுக்குன்னு ஒரு சிருஷ்டித்து உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார், உருவாக்குவார். எத்தனையோ குப்பையை பறக்கினவங்க இன்னைக்கு பெரிய பணக்காராக இருக்காங்க. குடிச்சு வெறிச்சவங்க இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. அந்த நன்மையான ஈவு எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது.